ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எப்பவும் யாரையாயிலும் காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை இயேசுவுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். உதவி செய்ய, காப்பாற்ற உங்களுக்கு திராணி இருக்குமானால் அதை செய்யுங்கள். அது பிரயோஜனமாக இருக்கும். வேதம் அதை குறித்து சொல்லுகிறதை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24:11. ஆமென். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இவ்வளவு அருமையான வார்த்தை இல்லை? விடுவிக்க கூடுமானால் விடுவி. அடுத்த நிமிஷம் சாக போறான், அடுத்த நிமிஷம் மரணம். அவனை விடுவிக்க முடியும்னா அவனை விடுவிச்சிருன்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்போ உள்நாட்டு போர் நடக்கும்போது இரவு நேரங்களில் படை வீடு, காவலர்கள் படுத்து உறங்குகிற அதை விட்டு 24 மணி நேரம் பாதுகாப்பார்கள். அதில் நின்று ஒரு வாலிபன், ஸ்காட் என்கிற வாலிபன் தூங்கிவிட்டான். அவனை கொண்டு ஆபிரகாம் லிங்கன் நடுவிலே நிறுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போ அவர் கேட்டார், ஏன் இப்படி செய்தா என்று ஆபிரகாம் லிங்கன் விசாரித்தார். அவன் சொன்னா, ஐயா, நாங்கள் இராணுவத்தில் 2 பேர் வந்தோம். என் நண்பன் என்னோடு வரும்போது தாயார் சொன்னாங்க, அவனை கவனிச்சுக்கன்னு சொன்னாங்க. அவன் யுத்தத்தில் அடிபட்டு போனான். முழுவதும் அவனுக்காக நான் இருந்து அவனுடைய டியூட்டியும் பார்த்தேன், அவனை கவனித்தேன். என் டியூட்டியில் கொஞ்சம் தூங்கிட்டேன். இவனை சாக போகிற தெரியுமா? தெரியும். என் நாட்டுக்காக நான் யுத்தத்தில் மடிந்து சாக விரும்பினேன். ஆனால் இப்பொழுது ஒரு நாயை போல சாக போகிறேன் என்பது மட்டும்தான் எனக்கு வருத்தம், வேற ஒன்று வருத்தம் இல்லை. லிங்கன் ஆபிரகாம் லிங்கன் அவனை பார்த்து கேட்டார், இந்த மரண செய்தியை உன் தாய்க்கு அறிவித்துட்டாயா? இல்லையா, நான் அறிவிக்கல. என் தாய் ஒரு விதவை. இந்த செய்தியை கேட்டு அவள் துவண்டு போய் விடுவாள். வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நாட்டின் மேல உள்ள பற்றையும் தன் தாயின் மேல உள்ள பாசத்தையும் பார்த்து ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், இனி இப்படி நடந்து கொள்ளாத, ஸ்காட் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, அந்த மரண செய்தி, மரண காரியங்கள் அவன் காதல் எட்டின போது, அவன் துவண்டு போன போது அவனை காப்பாற்ற ஆபிரகாம் லிங்கன் முன் வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அநேகர் இன்னைக்கு மரணத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, அவங்களை விடுதலை ஆக்குங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதம். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவார்கள். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட நாளாய் மாறட்டும். நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், 2ஆம் மரணம் என்றால் நரகம். நியமிக்கப்பட்ட ஜனங்கள் கண் முன்பாக இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கி கர்த்தரண்டை கொண்டு வர கிருபைதார். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.